மத்திய கிழக்கு நாடுகளின் போர் ஒரு தற்காலிக அமைதிக்கு வந்திருப்பதாக தோன்றினாலும் ஈரானின் புதிய உச்சத் தலைவர் முஜ்தபா காமெனியின் பேச்சு இப்போது உலகத்தையே உற்றுநோக்க வைத்திருக்கிறது. நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சும்மா விடமாட்டோம் என்று அவர் மிக காட்டமாக முழங்கியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதுவரை நடந்த போரில் ஈரான் தான் உண்மையான வெற்றியாளராக உருவெடுத்திருக்கிறது. ஈரானிய மக்களின் விடாமுயற்சியும் இராணுவத்தின் வீரமும் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆனால் இதோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை. குற்றவாளிகளான அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நாங்கள் அவ்வளவு எளிதாக தப்பிக்க விடமாட்டோம் என்று மிக தெளிவாக எச்சரித்திருக்கிறார். முக்கியமாக இந்த போரில் ஈரான் இழந்த உயிர் சேதங்கள் மற்றும் பொருட்சேதங்களுக்கு ஈடாக இரத்த பணம் மற்றும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் அதிரடி கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் நிர்வாகத்தை ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போவதாக அவர் கூறியுள்ளார். இது அமெரிக்காவிற்கு விடப்பட்ட நேரடி சவால் என்றே சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் இப்போதே ஓய்வெடுக்க வேண்டாம் என்றும் பொது இடங்களில் கூடி மனித பாதுகாப்பு சங்கிலிகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். போர்க்களத்தில் அமைதி நிலவினாலும் பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதே அவரின் திட்டம். அதே சமயம் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இதை போர் நிறுத்த மீறல் என்று சொன்னாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் இந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்று பிடிவாதமாக இருக்கின்றனர். இந்த மோதல் எங்கே போய் முடிய போகிறது? ஈரான் தலைவர் சொன்னது போல அதிசயம் நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.